இலங்கைக்கு தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் தாளமுக்கம் நிலவுவதால் நாட்டின் கிழக்கு கரையோரங்களில் நாளை முதல் கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்கள வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம். வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கு பகுதியில் தோன்றியிருக்கின்ற இந்த தாளமுக்க பகுதி காரணமாக இலங்கையின் கிழக்கு கடல் பிராந்தியங்களிலும் கிழக்கு கரையோர நிலப்பிராந்தியங்களிலும் நாளை முதல் இதன் காலநிலையில் பாதிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் மேற்கு சப்ரகமுவ மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் காலை வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். இது பின்னர் வடமேற்கு பிராந்தியங்களுக்கும் பரவக்கூடும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாக வீசும். பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மீண்டும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கை தீவு சுற்றியுள்ள கடல் பிராந்தியங்கள் பலவற்றில் இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் முக்கியமாக வடக்கு கிழக்கு கடல் பிராந்தியங்களில் பல பிரதேசங்கள் இடியுடன் கூடிய மழை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். புத்தளம் முதல் மன்னார் ஊடான காங்கேசன்துறை வரையான கடல் பிராந்தியம் மற்றும் அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதனால் இந்த பிராந்தியங்கள் இடையிடையே கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி. அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு.